ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து லினக்ஸ் கர்னல் சீரியஸில் நம்ம நெக்ஸ்ட் பார்ட் பார்ப்போம், பார்ட் 8. இந்த பார்ட்டில் வந்து நம்ம லினக்ஸ் கர்னலோட ஃபைல் சிஸ்டம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட டெக்னிக்கல் வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலோட அவேர்னஸ் கொடுங்க. என்னோட வெப்சைட் usatamil.com அதை போய் விசிட் பண்ணுங்கள். அங்கே நிறைய டாபிக்ஸ் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் பின் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நிறைய நாலேஜ் நீங்கள் வளர்த்துக்க முடியும். நிறைய கான்வர்சேஷன்ஸில் வந்து நீங்கள் இன்வால்வ் ஆக முடியும். உங்களால் நானும் வந்து நிறைய விஷயம் உங்ககிட்டேருந்து வந்து நான் கற்றுக்க வாய்ப்புகள் இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து லினக்ஸ் கர்னல் சீரியஸில் பார்ட் 8. அது வந்து ஃபைல் சிஸ்டம் அப்படின்னா என்னன்றது நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா என்னோட லினக்ஸ் கர்னல் சீரியஸில் இருக்கிற பார்ட் 1 to பார்ட் 7 அதை கண்டிப்பாக போய் பாருங்கள். அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அதில் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு முன்னாடி புரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இந்த விண்டோஸ் கர்னல் ஃபைல் சிஸ்டமை வந்து நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். இப்போ நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா, இது வந்து ஒரு விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர். இப்போ இந்த என்விரான்மெண்ட்ல வந்து என்கிட்ட விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. அப்புறம் என்கிட்ட லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. இது 2மே வந்து ஒரே மெஷின்ல வந்து இருக்கு. ஸோ நான் வந்து உபுண்டு வச்சிருக்கேன். இப்போ நான் உபுண்டு ஓப்பன் பண்ணேன்னா, அதுக்குரிய ஃபைல் சிஸ்டம்ஸ் வந்து இங்க இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த விண்டோஸோட ஃபைல் சிஸ்டம் புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் உபுண்டு போனோம்னா நம்மளுக்கு வந்து ஓரளவு நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியும். எப்படி வந்து ஒண்ணுக்குள்ள வந்து ரிலேஷன் வருது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு வந்து புரியறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா ஆயிடும். இப்போ விண்டோஸ் ஃபைல் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மைபிசின்னு இருக்கும். இங்க தான் வந்து எல்லா டிரைவ்ஸும் வந்து உங்களுக்கு காமிக்கும். எந்த யூஎஸ்பி கனெக்ஷன் எதுக்கு போட்டாலும் வந்து உங்களுக்கு வந்து டிரைவ்ஸ் இங்க தான் காமிக்க போகுது. சி டிரைவ், டி டிரைவ்னு ஒரு லிஸ்ட்டே வந்து இங்க வந்து வந்துரும். நீங்க டிரைவ் கனெக்ட் பண்ண. அப்புறம் நீங்க இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்ணீங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து குயிக் லிங்க்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு நீங்க வந்து பின் பண்ணிக்கலாம். இப்போ டெஸ்க்டாப் கிளிக் பண்ணா அது டைரக்ட்டா நம்ம டெஸ்க்டாப் பார்க்க முடியும். அப்புறம் டவுன்லோட் ஃபோல்டர் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். நம்ம வந்து குயிக் லிங்க்ஸ் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிருவோம். இதுல இம்பார்ட்டன்ட்டா நம்ம பார்க்க வேண்டியது இங்க இருக்கிற இந்த ஃபைல் சிஸ்டம். இப்போ நம்ம வந்து சி டிரைவ்க்குள்ளார போயாச்சு அப்படின்னா, நீங்க சில விஷயங்கள் பார்க்கலாம். இப்போ சில சிஸ்டம் ஃபோல்டர்ஸ் வந்து இருக்கும். ஒண்ணு பார்த்தீங்கன்னா விண்டோஸ். இந்த ஃபோல்டருக்குள்ளார தான் வந்து உங்களுக்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டமோட எல்லா ஃபைல்ஸும் வந்து இருக்கு. நம்ம நார்மலா இந்த விண்டோஸ் ஃபோல்டர்ல போய் எதுவும் நம்ம தொட மாட்டோம். அதுக்குள்ளார ஃபுல்லா சிஸ்டம் ரிலேட்டட் ஃபைல்ஸ் மட்டும் தான் வந்து உள்ள வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ப்ரோகிராம் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுக்குள்ளார வந்து நம்ம எல்லா ப்ரோகிராம்ஸும் வந்து வச்சிருப்போம். நம்ம ஏதாவது புதுசா இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா, அது வந்து ப்ரோகிராம் ஃபைல்ஸ் ஃபோல்டருக்குள்ளார போயிடும். இது வந்து x86 வெர்ஷன் ஓட இன்ஸ்டாலேஷன், அப்புறம் 64 பிட் இன்ஸ்டாலேஷன். இது 2ம் வந்து தனியா பிரிச்சு குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டர் வந்து நம்ம என்ன முக்கியமா கேர் பண்ணோம்னா, அது வந்து நம்ம யூசர்ஸ் ஃபோல்டர். இந்த யூசர்ஸ் ஃபோல்டருக்குள்ளார தான் நம்ம எவ்வளோ அக்கவுண்ட்ஸ் கிரியேட் பண்றோமோ, அவங்களோட லாகின் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளார தான் போகும். அவங்களோட பெர்சனலைஸ்டு செட்டிங் எல்லாமே வந்து இந்த ஃபோல்டர்ல தான் வந்து இருக்கும். டெம்ப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. இது வந்து என்ன டெம்பரரி ஃபைல்ஸ் வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஸ்டோர் பண்ணும். இல்லாட்டி ப்ரோகிராம்ஸ் ஏதாவது நம்ம ஆப்பரேட் பண்ணும்போது இந்த ஃபோல்டருக்குள்ள போய் ஸ்டோர் பண்ணிடும். ஸோ நீங்க விண்டோஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இதுதான் வந்து ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். எப்படி வந்து இதுக்குள்ளார வந்து நம்ம ஃபைல் சிஸ்டமா நம்ம ட்ரீட் பண்றோம் அப்படின்னு. இந்த ஃபைல் சிஸ்டம பார்க்கறதுக்கு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோரர் மாரி ஒரு டூல் வந்து யூஸ் பண்ணுவோம். இதே நம்ம வந்து ஷெல் யூஸ் பண்ணி இதே விஷயத்த நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ நீங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும்னா, இங்க போயிட்டு நியூ ஃபோல்டர் அப்படின்னு நம்ம வந்து சர்வசாதாரணமா நம்ம வந்து கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ இது வந்து ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ல பிரசன்ட் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்போ நம்ம லினக்ஸ் வந்துட்டோம் அப்படின்னா, லினக்ஸ் வந்து அதோட வேர்ல்டே வந்து டெர்மினல்ல தான் இருக்கு. லினக்ஸ் தான். ஆனா நம்ம வந்து புரிதலுக்காக நம்ம வந்து விண்டோஸோட கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கலாம். இப்போ உபுண்டு இன்ஸ்டலேஷன் இருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ண பார்த்தோம்னா, நம்ம பார்க்குற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து விண்டோஸ் மாரி கிடையாது. இப்போ விண்டோஸ்ல நம்ம பார்க்கும்போது ஒரு மாரி ஆர்கனைஸ்டா இருக்கிற மாரி இருந்தது. ஆனா கர்னல்ல நம்ம பார்த்தோம்னா, லினக்ஸ் கர்னல்ல வந்து அவ்வளோ ஒண்ணும் ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ஒரு மாரி ஆர்கனைசேஷன் இல்லாத மாரி இருக்கு. ஆனா நம்ம வந்து ஒவ்வொரு ஃபோல்டரா எடுத்து அதனோட பர்ப்பஸ் என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, உங்களுக்கு வந்து தெளிவா தெரிஞ்சிரும். இதனோட இந்த ஃபோல்டருக்கெல்லாம் அர்த்தம் என்ன? நம்ம எந்த ஃபோல்டருக்கும் நம்ம வந்து ஆப்பரேட் ஆக போறோம். எந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து ஜாஸ்தியா வச்சுக்க போறோம். அப்படிங்கிறது வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்போ விண்டோஸ்ல வந்து சில ஃபோல்டர்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஃபோல்டர்ஸ். நம்ம முதல்ல வந்து போய் பார்த்தது வந்து இந்த சி டிரைவ். அதாவதுன்னா இதுதான் வந்து நம்மளோட பிரைமரி டிரைவ். இது நம்ம வந்து ரூட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சி டிரைவ் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா இங்கேருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் வந்து நம்ம ரூட் டைரக்டரி அப்படின்னு வந்து சொல்றோம்.
ஸோ இப்போ லினக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா லினக்ஸ்லேயும் வந்து ஒரு ரூட் டைரக்டரி இருக்குது. ஆனால் அந்த ரூட் டைரக்டரி வந்து நம்ம ரூட் அப்படின்ற பேரே வச்சுருக்கோம். இப்போ இங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்ப்பீங்க. ரூட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் நேம் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ரூட் டைரக்டரி வந்து யார் இன்ஸ்டால் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரூட் டைரக்டரியோட பெர்மிஷன் வந்து இருக்கும். இப்போ வந்து நான் அந்த பெர்மிஷன் இல்லாமல் நம்ம ஓப்பன் பண்ண பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஆக்சஸ் டினைட் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் வந்து வரும். அதனால் ரூட் டைரக்டரி நல்லா ஒரு சாதாரணமாக வந்து ஓப்பன் பண்ண முடியாது. அப்போ யூசர்ஸ் எல்லாம் வந்து எங்கே ஸ்டோர் பண்ணுறாங்க? இப்போ நம்ம ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறோம்னா எங்கே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் டேட்டா அப்படின்னா நம்ம விண்டோஸில் போய் பார்க்கும்போது இங்கே வந்து சி யூசர்ஸ் அப்படின்னு ஒரு டைரக்டரி இருக்குது. இந்த யூசர்ஸ்குள்ளால தான் வந்து யார் யார் லாகின் பண்ணுறாங்களோ இந்த ஃபோல்டருக்குள்ளார தான் வந்து குரூப்பை அவங்களோட பர்சனல் டேட்டா வந்து அவங்க கிரியேட் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இங்கே குரூப் பண்ணி நம்ம வந்து ஆர்கனைஸ்டாக வந்து பார்க்கலாம். இப்போ லினக்ஸ் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா அதனோட ஈக்குவலண்ட் வந்து நம்ம இங்கே ஹோம் டைரக்டரி அப்படிங்கிறோம். இந்த ஹோம் டைரக்டரியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அக்கௌண்ட் வந்து இருக்குது. இப்போ இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா நான் கிரியேட் பண்ணுற எல்லா ஃபைல்ஸ் நான் வந்து GitHub ஆக்சஸ் பண்ணலாம் எல்லாமே வந்து இந்த யூசர் அக்கௌண்ட்டில் போய் லேண்ட் ஆகிடும். இங்கே என்ன நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா இங்கே வந்து ஒரு ரூட் டைரக்டரி இருக்குது. அந்த ரூட் டைரக்டரி வந்து நம்மளுக்கு வந்து இங்கே தெரியாது. அதுக்கு அந்த ரூட் தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் ப்ரைமரி ரூட் ஆக்சஸ். அது நம்ம வந்து செப்பரேட்டாக இங்கே வந்து ரூட் ஃபோல்டர் அப்படிங்கிறோம். இப்போ விண்டோஸில் நம்ம வந்து ஒரு சிஸ்டம் ஏரியாவை நம்ம பார்த்தோம். இப்போ சிஸ்டம் ஏரியா வந்து என்னென்னா விண்டோஸ் டைரக்டரி வந்து ஒரு சிஸ்டம் ஏரியா, அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் எல்லாம் ஒவ்வொரு சிஸ்டம் ஏரியா. இதெல்லாம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து மேனேஜ் பண்ணுற ஒரு விஷயங்கள். ஆனால் விண்டோஸ்க்குள்ளார தான் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளார தான் வந்து கர்னல் இருக்குது. ஸோ நம்ம வந்து லினக்ஸ் கர்னல் பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி ஃபார்மேட்டில் தான் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இப்போ விண்டோஸ் ஃபோல்டருக்குள்ளார தான் விண்டோஸ் கர்னல் வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்து System32 அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ஃபோல்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த கர்னலுக்குரிய ஃபோல்டர்ஸ் தான். இதெல்லாம் வந்து சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் தான். இப்போ லினக்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ கர்னல் எங்கே இருக்குது லினக்ஸில் அப்படின்னு நம்ம போய் தேடி பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி ஒரு சிஸ்டம் டைரக்டரி நம்ம வந்து சிஸ் அப்படின்னு ஒரு டைரக்டரி நம்ம பார்ப்போம். இந்த சிஸ்டம் டைரக்டரிக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா நீங்கள் நிறைய ஃபோல்டர்ஸ் பார்ப்பீங்க. அதில் ஒரு முக்கியமான ஃபோல்டர் நீங்கள் பார்க்குறது வந்து கர்னல். ஸோ கர்னலோட எல்லா மாடியூல்ஸும் வந்து இந்த ஒரு ஃபோல்டருக்குள்ளார தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒளிஞ்சிருக்கு. நம்ம லினக்ஸ் கர்னல் அப்படின்னு நம்ம சொன்னாலே வந்து இதுதான் வந்து லினக்ஸ் கர்னல். அதனோட சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து வெளியில் இருக்குது. அந்த கர்னல் ஃபோல்டருக்குள்ளார இப்போ டிவைசஸ் ஃபர்ம்வேர் எல்லாமே வந்து வெளியில் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து ஜென்ரலாக நம்ம இந்த சிஸ்டம் ஃபோல்டரை வந்து நம்ம எதுவும் டச் பண்ண மாட்டோம். நீங்கள் கர்னல் லெவல் ப்ரோக்ராமராக இருந்தீங்க அப்படின்னா உள்ள ஏதாவது ஃபைல்ஸ் வந்து நீங்கள் டிப்ளாய் பண்ணுவீங்க. அதாவது கர்னல் லெவலில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபோல்டரில் தான் நீங்கள் மேக்ஸிமம் போய் டிப்ளாய் பண்ணுவீங்க. ஆனால் மற்றபடி வந்து இந்த ஃபோல்டர்ஸ் பார்க்கவே நம்ம போக மாட்டேன் நார்மல் யூஸராக இருந்தோம் அப்படின்னா. இப்போ இந்த கர்னலுக்கு தேவையான ஃபைல்ஸ் வந்து உள்ளே இருக்குது. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாம் வந்து எங்கே போகுது? நம்ம விண்டோஸில் வந்து பார்த்தது வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் உள்ளார வந்து குரூப்பாக இருக்குது. நீங்கள் எங்கே வேணால் இன்ஸ்டால் பண்ணலாம். அதாவது நீங்கள் சி டிரைவ் அங்கேயே கூட இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனால் ஜென்ரலாக நீங்கள் டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் எதுவுமே கொஷின்ஸ் வந்து கேட்குற கொஷின்ஸ் வந்து நீங்கள் மாற்றல அப்படின்னா அது ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே தான் வந்து குரூப் பண்ணி வைக்கும். இந்த ப்ரோக்ராம் இன்ஸ்டாலேஷன் வந்து இந்த லினக்ஸில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது நிறைய ஃபோல்டர்ஸில் வந்து போவோம். அதில் சில ஃபோல்டர்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஒன்று வந்து யூசர் ஃபோல்டருக்குள்ளார வந்து யூசர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபோல்டரில் வந்து குரூப் ஆகிடும். அதுக்கப்புறம் அதுக்குரிய பைனரிஸ் வந்து இங்கே பின் ஃபோல்டர் அப்படிங்கிற இடத்துல போய் கொஞ்சம் பைனரிஸ் வந்து அதில் போட்டுரும். அப்புறம் லைப்ரரிஸ் யூசர் லைப்ரரிஸ் எல்லாமே வந்து இந்த லைப்ரரி ஃபோல்டரில் போய் அது போட்டுரும். இப்போ சிஸ்டமும் வந்து ப்ரோக்ராம் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது சிஸ்டம்குரிய ஃபைல்ஸும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். அப்போ நம்ம அதை எப்படி குரூப் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து சிஸ்டம்க்கு வந்து எஸ்பின் அதாவது சிஸ்டம் பைனரிஸ் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துக்கு போயிடும். அப்புறம் வந்து அதே மாதிரி சிஸ்டம்க்குரிய லைப்ரரிஸ் அதனால் சிஸ்டம் லைப்ரரிஸ்க்கு வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்குது. கர்னல் சிஸ்டம் வந்து அதனோட சிஸ்டம் லைப்ரரிஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் வந்து வச்சுருக்கோம். ஸோ சிஸ்டம் லைப்ரரினா அது கர்னலுக்குரிய ஃபைல்ஸ். அது ஏதாவது நீங்கள் ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ணாலும் ஏதாவது சிஸ்டம் ஃபைல்ஸ் வந்து இருக்கும். அதை வந்து இந்த ஃபோல்டர்லையும் அப்புறம் 64 பிட் வெர்ஷனுக்கு இந்த 2 ஃபோல்டர்லையும் வந்து அதை குரூப் பண்ணி வச்சுக்கும். ஸோ பைனரி எக்ஸிக்யூட்டபிள்ஸ் வந்து பின் ஃபோல்டர் அப்புறம் சிஸ்டமோட எக்ஸிக்யூட்டபிள்ஸ் வந்து எஸ்பின் இந்த 2 ஃபோல்டர்லையும் வந்து அது குரூப் பண்ணி வச்சுக்கும். இப்போ மீதி இருக்கிற ஃபோல்டர்ஸ் வந்து என்னன்றது நம்ம பார்ப்போம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா பூட்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இங்கே தான் வந்து பூட் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். இப்போ இந்த லினக்ஸ் கர்னல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பூட் ஃபோல்டர் தான் ரீட் பண்ணணும். இந்த பூட் ஃபோல்டரில் என்ன இருக்குன்னா கிரப் அப்படின்ற அந்த மாடியூல் வந்து இந்த பூட் ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த ஃபோல்டர் வச்சு தான் வந்து லினக்ஸ் கர்னல் வந்து லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. அது நெக்ஸ்ட் இருக்கிற ஃபோல்டர் வந்து டெவ் ஃபோல்டர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து டிவைசஸ். இப்போ இந்த டிவைசஸ் வந்து நம்ம என்னென்னா நம்மளோட பெரிஃபரலோட இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். ஒரு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாப்பி டிஸ்க் அப்புறம் ஹார்ட் டிரைவ் அப்புறம் ரேம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து வச்சுக்கும். இப்போது நம்மளோட சி டிரைவ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட ஃபார்ம் வந்து SDABC அப்படின்னு வந்து வச்சுக்கோம். இப்போ வந்து நம்மளோட சி டிரைவ் வந்து SDC அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி ரேம் இருந்ததுன்னா ரேம் 1 2 3 இந்த மாதிரி ஒரு ஃபோல்டராக ஆர்கனைஸ் பண்ணி அதை வச்சுக்கும்.
அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இடிசி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அது வந்து நம்ம எக்ஸெட்ரா அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த எக்ஸெட்ரா ஃபோல்டரில் தான் வந்து எல்லா கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸும் வந்து வச்சுருக்கோம். அதனால் வந்து அது இடிசின்னு வந்து ஒரு பேர் வந்து வச்சுருக்காங்க வியர்டாக. பட் ஆனால் அது அங்கே தான் எல்லா கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸும் வந்து குரூப் பண்ணி வைக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே மீடியான்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த மீடியா ஃபோல்டர் வந்து என்னென்னா நம்மளோட ரிமூவபிள் டிரைவ்ஸ், அது என்னென்னா நம்மளோட மீடியா டிரைவ்ஸ், ஏதாவது நம்ம ப்ளக்இன் பண்ணுறோம், ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி யூஎஸ்பி டிரைவ்ஸ் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதோட இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இந்த ஃபோல்டரில் வந்து அது குரூப் பண்ணிக்குது. அடுத்து இருக்கிற ஃபோல்டர் பார்த்தா மவுண்டிங் இன்ஃபர்மேஷன். நம்ம ஏதாவது ஒரு ஹார்ட் டிரைவை மவுண்ட் பண்ணுறோம், இல்லை வர்ச்சுவல் டிரைவர் நம்ம மவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மவுண்டிங் டிரைவ்ஸ் எல்லாம் வந்து இந்த ஃபோல்டரில் வந்து அது குரூப் பண்ணி வச்சுக்கோம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஆப்ஷனல் ஃபோல்டர்ஸ். இந்த ஆப்ஷனல் ஃபைல்ஸ் வந்து ப்ரோக்ராம் பொறுத்து இந்த டைரக்டரி வந்து அது யூஸ் பண்ணிக்கும் கர்னல். ஆனால் நம்ம வந்து யூசர் ப்ரோக்ராம்ஸ் கூட இந்த இடத்துல வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷனல் ப்ரோக்ராம்ஸ் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்னா நம்ம வந்து இந்த இடத்துல தான் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இது வந்து ப்ராசஸ் இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கிற ஃபோல்டர். ஏன்னா நம்மளோட சிஸ்டம் வந்து என்னென்ன ப்ராசஸ் ரன் ஆகுதோ அதனோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் வச்சுருக்கோம். ஆனால் நம்ம இந்த ஃபோல்டரில் போய் பார்க்குறதோட நம்ம எல்லாமே சிஸ்டம் கமெண்ட்ஸ் வச்சு தான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து என்ன ரன் ஆகுது அப்படிங்கிற நம்ம அந்த ப்ராசஸ் இன்ஃபர்மேஷன் வந்து ரிட்ரீவ் பண்ணுவோம். ஆனால் அதனோட ஃபைல் வந்து இந்த ஃபோல்டரில் தான் வந்து வச்சுருக்கு அதனோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே. இந்த ப்ராசஸ் ஃபோல்டருக்கும் அப்புறம் ரன் ஃபோல்டர் இது ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு பெரிய கனெக்ஷன் ஒன்று இருக்குது. இது ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ரன் ஃபோல்டருக்குள்ளார தான் வந்து அதனோட இன்ஃபர்மேஷன் வந்து அது ஸ்டோர் பண்ணும். ஏன்னா யூஸ்வலாக ப்ராசஸ் வந்து ஒரு யூசர் கான்டெக்ட்ஸில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து அதோட மெமரி இன்ஃபர்மேஷன் அப்புறம் வந்து ப்ராசஸ் ஐடி இந்த மாதிரி அதுக்குரிய அந்த டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இந்த ரன் ஃபோல்டருக்குள்ளார தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். நம்ம வந்து இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் பார்ட்டில் வந்து நம்ம பார்த்தோம் அந்த மெமரிஸ் வந்து ஸ்வாப் பண்ணும் அப்படின்னு. அந்த ஸ்வாப் பண்ணுற மெமரி வந்து இந்த ப்ராசஸ்க்குரிய மெமரி இந்த ஃபோல்டரில் தான் வந்து ஸ்டோர் பண்ணும் கர்னல். ஸோ இந்த ப்ராசஸ் ஃபோல்டருக்கும் ரன் ஃபோல்டருக்கும் ஒரு பெரிய லிங்க் வந்து இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற ஃபோல்டர் வந்து ஸ்னாப் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த ஸ்னாப் ஃபோல்டர் வந்து இது உபுண்டு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபோல்டர். இது என்னன்னா இந்த ஸ்னாப் பேக்கேஜஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த ஸ்னாப் பேக்கேஜஸ் எல்லாமே வந்து லினக்ஸ்குரிய பேக்கேஜஸ். அது இந்த ஃபோல்டரில் வந்து அது ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ இது வந்து உபுண்டு ஸ்பெசிஃபிக். ஆனால் லினக்ஸ் கர்னல் வந்து இது அதுக்கு இதுக்கு வந்து சம்மந்தம் கிடையாது. வந்து இது உபுண்டு அதனோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஒரு லேயர் அதுதான் உபுண்டு. ஸோ நம்ம வந்து அதை மேனேஜ் பண்ணுது இந்த ஸ்னாப் ஃபோல்டரை. அப்புறம் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இது இந்த ஃபோல்டரில் வந்து எல்லா சர்வீஸ் அந்த ப்ராசஸிங் டேட்டா எல்லாமே வந்து இந்த சர்வீஸ் டேட்டா எல்லாமே வந்து இந்த ஃபோல்டரில் வந்து குரூப் பண்ணி வச்சுக்கும். இப்போ ஏதாவது ப்ராசஸ் ரன் பண்ணுது இல்லை அந்த ப்ராசஸ் வந்து சிஸ்டம் ப்ராசஸாக இருந்ததுன்னா நம்ம அது சர்வீஸ் அப்படின்வோம். அந்த சர்வீஸோட அந்த ரன் டைம் இன்ஃபர்மேஷன் அந்த டேட்டா வந்து இதுக்குள்ளார வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அப்புறம் டெம்ப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த டெம்ப் ஃபோல்டரில் வந்து ஃபுல்லாக டெம்பரரி ஃபைல்ஸ் நம்ம விண்டோஸ்லேயும் இதுக்குரிய ஈக்குவலண்ட் வந்து இருக்குது. ஸோ டெம்பரரி ஃபைல்ஸ் வந்து இங்கே மேனேஜ் பண்ணி அது இங்கேருந்து ரெட்ரீவ் பண்ணிக்கும். இன்னொரு ஃபோல்டர் வந்து என்னென்னா வார் அப்படின்னு வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்குது. இந்த ஃபோல்டர் வந்து ஏதோ ஒரு ப்ராசஸ் வந்து ரன் ஆச்சு அப்படின்னா அதனோட டெம்பரரி இன்ஃபர்மேஷன் வந்து ஒன்று டெம்ப் டைரக்டரியில் போடும், இல்லாட்டி வேர் இந்த டைரக்டரியில் வந்து அது போடும். அது டிபெண்டிங் ஆன் என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிறது வந்து அது டிசைட் பண்ணி ப்ரோக்ராம் வந்து இந்த டைரக்டரிஸில் வந்து ரைட் பண்ணணும். டெம்பரரி டைரக்டரி வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு ரிஸ்கான ஏரியா. இது வந்து டெம்ப்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. அப்போலாம் வந்து இதில் போகிறது வந்து கேரண்டி கிடையாது. நம்ம ஏதாவது ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபுல் ஆச்சுன்னா முதல்ல காலி பண்ணுறது வந்து நம்ம டெம்ப் டைரக்டரி தான். அதனால் ஏதோ இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ப்ரோக்ராம்க்கு வந்து தேவை ரீடைன் பண்ணணும் அப்படின்னா வார் டைரக்டரி வந்து ஒரு சேஃபான பிளேஸ் இங்கே வந்து போகிறது. டெவலப்பர்ஸ்க்கு வந்து தெரியும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து ரைட் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து எந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணி எங்கே ரைட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி கர்னல் வந்து நிறைய ப்ராசஸ் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வார் டைரக்டரியில் கொண்டு போய் எழுதும். ஸோ இது ஒரு முக்கியமான ஃபோல்டர் தான். இப்போ நீங்கள் விண்டோஸும் லினக்ஸ் நம்ம சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்த்தா இதில் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். ஆனால் லினக்ஸோட டிசைனே அதுதான். இது வந்து ஒரு பேடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா லினக்ஸ் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி டெவலப் பண்ணது. அதனால் வந்து ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி அவங்க எப்படி எடுத்துகிட்டு போனாங்களோ அதே மாதிரி தான் வந்து ஃபுல்லாக இவால்வ் ஆச்சு. நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போதோ இல்லை மாடியூல்ஸ் டெவலப் பண்ணும்போதோ இதனோட ஃபோல்டர்ஸோட ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இதனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் கோடிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதெல்லாம் எதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். இல்லாட்டி வந்து நம்ம எங்கெல்லாம் போய் இன்ஃபர்மேஷன் போய் ஸ்டோராக இருக்குது அப்படின்றது நம்ம வந்து தேட ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இப்போ இந்த ஃபோல்டரோட அர்த்தம் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக போய் லொக்கேட் பண்ணிட முடியும். எந்த இடத்துல என்ன ஃபைல் போய் ரைட் பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு வந்து இப்போ தெரிஞ்சிடும். சரி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த ஃபைல் சிஸ்டம் லினக்ஸில் எப்படி இருக்குன்றதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து போடுங்க. அதை நான் வந்து கண்டிப்பாக ரீட் பண்ணுறேன். என்னோட சேனலையும் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் கொடுங்க. என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். சரிங்களா? பாய்.